அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்குது. டிடிவி தினகரன் பேசுனது இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதிமுக அழியாம இருக்கணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாதான் அது கட்சி அழியாம இருக்கும் அப்படின்ற ஒரு தொழில அவர் பேசியிருக்காரு. டிடிவி தினகரன் சொல்றத ஒரு மிரட்டலா எடுத்துக்கிறதா இல்ல அதிமுகவுக்கான ஒரு சமிக்கையா எடுத்துக்கிறதா? ரெண்டுமே தான். ஒரு விதத்தில் அது மிரட்டல் தான். அது எடப்பாடி பழனிசாமியோட 4.5 ஆண்டு கால நல்லாட்சியின் கோப்புகள் மோடி மேசையிலையும் ஸ்டாலின் மேசையிலையும் தூக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று இடி வரும், இல்லை டிவிஎஸ்சி வரும். இதில் டிவிஎஸ்சி வந்தால் கூட தப்பிச்சுக்கலாம். இடி வந்துன்னா மொத்தமாக உள்ளே போக வேண்டியதான். இப்போ எதுக்கு அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? இது மறைமுகமாக ஏடிஎம்கே கொடுக்குற மிரட்டல். இது அவருடைய அரசியல் எஜமானர்கள் பிஜேபி சொல்லி தான் அவர் இதை செய்கிறார். இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் சசிகலாவும் நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதனுடைய ஒரு பின்புலத்துல பாஜக இருக்கு அப்படின்ற விமர்சனத்தையும் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டிடிவி வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தலாம். ஆமா, நிச்சயமா. நாள் நெருங்க ஏடிஎம்கேவை பிஜேபி பக்கம் தள்ளுறதுக்கான வேலைகளை ஒரு பக்கம் திமுக பண்ணும், அது அமோகமா பண்ணும், ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு. திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி, எங்க பெரிய கூட்டணி கையில் அரசாங்கம் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, மீடியா இருக்கு, எல்லா கட்சியும் திமுக பக்கம் தான் நிற்கிறான். இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைப்பு. திமுக கவர்மெண்ட் மேல மிக கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் நிலவுது. அடுத்த 1.25 வருஷத்துல இன்னும் அந்த கவர்மெண்ட் சந்தி சிரிக்கும். பெர்சன்டேஜ் அசம்ஷன் எல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு பாவலா காட்டுறதுக்காக தான் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விவகாரத்தை ஹைலைட் பண்ணணும். அப்படி ஒரு தேவை இருக்குங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு அதிமுக வந்துருச்சு. கண்டிப்பா இருக்கு, அதுவும் இருக்கு. ஆனா அது இப்போ நீங்க புள்ளி விவரம் கணக்கு இதை வச்சு ஒரு விஷயத்தை எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். பர்செப்ஷன் என்ன? ஒரே நேரத்தில் 2 பவர்ஃபுல் எனிமீஸை அதிமுகவால் டீல் பண்ண முடியாது. திமுகவையும் எதிர்த்துக்கிட்டு பிஜேபியும் எதிர்த்துக்கிட்டு அசம்பிளியில் ஃபேஸ் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்ல வேற 26 பயன்படுத்துவாங்க. அவ்வளோ சீக்கிரம் திமுக 2வது சான்ஸ் கொடுக்கறதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணாது. எந்த எண்டுக்கும் பிஜேபி போகும். திமுகவும் தன் கையில் இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தக்க வைக்க திமுகவும் எந்த எண்டுக்கும் போகும். ஒரே நேரத்தில் இந்த 2 எதிரிகளை எடப்பாடியால் சமாளிக்க முடியாது. எடப்பாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியை வதறிட்டு போன மாதிரி அசம்பிளியில் போக முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா எனார்மஸ் ப்ரெஷர் பிஜேபி கிட்ட வரும். ஏன் 3 எலெக்ஷன் திமுக ஜெயிச்சிச்சுன்னு திரும்ப திமுக நண்பர்கள் சொல்றது அபத்தமான ஆர்குமெண்ட். 19-24 அளவுகோலே கிடையாது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆனால் பட் எம்ஜிஆரே தோற்றுருக்காரு. அசம்பிளி தான் அளவுகோல். 21ல் நீங்கள் ஜெயிச்சது 26ல் ரிப்பீட் ஆகுமா ஆகாதா? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு விஜயை தவிர வேறு யார் ஆப்ஷன் இருக்கும்? அதிமுக வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. பாரி ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். திமுக கூட்டணி கண்டிப்பாக உடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன் சார். சமீபத்தில் அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த பொதுக்குழுவில் பல்வேறு விவகாரங்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. அதற்கு பின்பாக டிடிவி தினகரன் பேசினது இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதிமுக அழியாம இருக்கணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாதான் அது கட்சி அழியாம இருக்கும் அப்படின்ற ஒரு தொழில அவர் பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையினுடைய தோனி அடுத்த வருங்காலகட்டங்களில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது கூட அது காலமும் சூழலும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு. கடந்த கால அண்ணாமலையை பார்க்கும் பொழுது கடுமையான முறையில் விமர்சனத்தை முன் வச்சாரு. திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறோன்ற மாதிரிலாம் ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பேசியிருக்கிறாரு. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவா நம்ம புரிஞ்சுக்கிறது? இது டிடிவி தினகரன் சொல்றத ஒரு மிரட்டலா எடுத்துக்கிறதா இல்லை அதிமுகவுக்கான ஒரு சமிக்கையா எடுத்துக்கலாம்? ரெண்டுமே தான். ஒரு விதத்தில் அது மிரட்டல் தான். அது ஏன்னா டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் யார் அதிமுக பிஜேபியில் சேரணும்னு சொல்கிறதுக்கு? இப்போ ஓபிஎஸ் சொன்னால் கூட அது ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா ஓபிஎஸ் நான் தான் அதிமுகன்னு கிளைம் பண்ணுறாரு. இப்போ சசிகலா சொன்னால் கூட அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி தான் பொதுச் செயலாளர்ன்றாங்க. இவர் தனியாக கட்சி ஆரம்பித்து போயிட்டார். அமமுகன்ற தனியாக கட்சி ஆரம்பித்து போயிட்டார். அதிமுகவை ஒரு சொந்தம் கொண்டாடவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த கருத்து என்பது கண்டிப்பாக பிஜேபி சொல்லி தான் அவர் இதை செய்கிறார். பிஜேபி சார்பாக ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஜேபி அவர் இந்த கருத்தை வெளியிடுறாரு. நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இது மிரட்டலாக சமிக்கையானா மிரட்டல் தான். இது மாதிரி ஒழுங்காக வந்துரு, இல்லைன்னா காலி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அமலாக்கத்துறை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 8-10 மந்திரி அமலாக்கத்துறை ரேடாரில் தான் இருக்கான்.
எடப்பாடி பழனிசாமியோட 4.5 ஆண்டு கால நல்லாட்சியின் கோப்புகள் மோடி மேசையிலையும் ஸ்டாலின் மேசையிலையும் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று இடி வரும், இல்லை டிவிஎஸ்சி வரும், இவ்வளோதான். இதில் டிவிஎஸ்சி வந்தால் கூட தப்பிச்சுக்கலாம். இடி வந்துன்னா மொத்தமாக உள்ளே போக வேண்டியதுதான். அந்த பிரச்சனை இருக்குது இவங்க எல்லாருக்கும். ஆகவே இதை தான் அவர் மறைமுகமாக சுட்டி காமிக்கிறாரு. ஆனால் அதுக்கு பதில் ஒன்றும் பெரிய அளவில் ஏடிஎம்கே பக்கம் வந்ததா தெரியல. தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக டிடிவி தினகரன் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொல்கிறாரு. ஆர்பி உதயகுமாரும் அதுக்கு அதான் இது ஏடிஎம்கே சீண்டி பார்க்குற வேலையை தான் டிடிவி செய்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னால் அந்த கொடி கேஸில் அவர் சின்னமாக கொடியை அந்த டெல்லியில் லஞ்சம் கொடுத்த கேஸில் திஹார் சிறையில் இருந்தார்ல, அப்போ ஜெயிலேருந்து வெளில வந்தோன்னா பிஜேபி அழிக்காமல் ஓய மாட்டேன்லாம் அவர் பேசியிருக்காரு. எந்த கட்டத்திலும் பிஜேபியோட போக மாட்டேன்னாரு. இவர் கூட போன அந்த சுகன் சந்திரசேகர் யாரோ அவர் இன்னமும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே அப்போ பிஜேபி பற்றி என்ன பேசினாருன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். டிடிவி தினகரன் என்ன பேசினார்ன்றது தெரியும். இப்போ எதுக்கு அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? இது மறைமுகமாக ஏடிஎம்கே கொடுக்குற மிரட்டல். இது அவருடைய அரசியல் எஜமானர்கள் பிஜேபி சொல்லி தான் அவர் இதை செய்கிறார். இல்லை, இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் சசிகலாவும் நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய ஒரு பின்புலத்தில் பாஜக இருக்குது அப்படின்ற விமர்சனத்தையும் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அது அந்த ஒரு டூலை பயன்படுத்துறத டிடிவி வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தலாம். ஆமாம், நிச்சயமா. இப்போ நாள் நெருங்க ஏடிஎம்கேவை பிஜேபி பக்கம் தள்ளுறதுக்கான வேலைகளை ஒரு பக்கம் திமுக பண்ணோம், அது அமோகமாக பண்ணோம். ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு திமுக பண்ணோம். இப்போ நேற்று கே நேரு கூட சொல்லியிருக்காரு கள்ள கூட்டணி வச்சுருக்காங்கன்னு. இந்த பக்கம் சசிகலாவும் ஓபிஎஸும் அதை நகர்த்துவாங்க நெம்புகோலா. டைரெக்டாக இவர் ஒரு வலையை வீசுறாரு, ஒரு மிரட்டலை விடுறாரு. ஸோ இது ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு பிஜேபியோட போகணும் தான் ஆசை. எடப்பாடி உறுதியாக இருக்கார் பிஜேபியோட போகக்கூடாது. ஆனால் ஏடிஎம்கே உள்ள முக்கியஸ்தர்கள் பலரும் பிஜேபியோட போகிறத தான் விரும்புகிறாங்க. அவங்களோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி, இங்கே பெரிய கூட்டணி கையில் அரசாங்கம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மீடியா இருக்குது, எல்லா கட்சியும் திமுக பக்கம் தான் நிற்கிறான். இன்னைக்கு பெரும்பாலான கட்சிகள் திமுக கிட்ட தான் நிற்குது. அப்போ நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். இதில் பாரு, மதச்சார்பின்மையெல்லாம் பேசிட்டு வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேணால் நீ பிஜேபிக்கு ஆதரவாக போனீங்கன்னா, மோடிக்கு ஆதரவாக போனால் ஓட்டு விடாமல் போவோம். அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி இங்கே பிளேயரே கிடையாது. தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல், மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 5%லேருந்து 10% ஓட்டு, அவ்வளோதான். பிஜேபியால் இங்கே ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது. அப்போ பிஜேபியோட கூட்டு சேர்ந்தால் என்ன தப்பு? ஏற்கனவே நம்ம சேர்ந்து தானே நின்னோம். 21 பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அதிமுக சேர்ந்து தானே 75 சீட்டு ஜெயித்தோம். இத்தனைக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல் செரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை, ஆளுமை மிக்க தலைவர் இல்லாமலே 75 சீட்டு ஜெயித்தோம். இப்போ 5 வருஷம் பொறுத்து போகும்போது திமுக கவர்மெண்ட் மேலே மிக கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் நிலவுது. இன்னும் அடுத்த 1.25 வருஷத்தில் இன்னும் அந்த கவர்மெண்ட் சந்தி சிரிக்கும். அப்போ மக்கள்கிட்ட அதிருப்தி நிலவும் போது நம்ம பிஜேபியோட நின்னா ஒன்றும் பெரிய ஆபத்து வராது. மைனாரிட்டிஸ் 13% இருக்க மைனாரிட்டிஸு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக குத்துன மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிராக அந்த உணர்வு இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது திமுக வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். அதனால் நம்ம அந்த பிஜேபி ஃபேக்டரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று 13% அவங்ககிட்ட இருக்குன்னா அந்த 13% பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு விழுந்தது. ஆனால் அசம்பிளியில் சத்தியமாக விழாது. அதில் குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5% ஆகுது, 1/3 அட்லீஸ்ட் 4% ஆகுது பிஜேபியிலேருந்து வெளியில் வரும், திமுக விட்டு வெளியில் வரும். பிஜேபி கிட்டே இருக்க அந்த 10% ஓட்டை வச்சு அதை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு கருத்து அதிமுகக்குள்ளேயே வலுவாக இருக்குது. அமைச்சர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேலுமணிலாம் எனக்கு தெரிந்து எனக்கு மிகவும் நம்பகத்தன்மை உள்ள நண்பர்கள் சொல்லுவது, எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள், குறிப்பாக வேலுமணி நான் பிஜேபியுடன் போக வேண்டும் என்று தான் சொல்லுகிறார் அப்படின்றாங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 21 கூட்டணி இருந்திருந்தோன்னா நம்ம 30 சீட் அடிச்சிருப்போம்னு சொன்னார். ஸோ எஸ்பி வேலுமணி குறிப்பாக அவர் பிஜேபி கூட்டணியை விரும்புகிறார். இல்லை, இந்த பெர்சன்டேஜ் அசம்ஷன் எல்லாம் தாண்டி இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி, நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு பாவலா காட்டுறதுக்காக தான் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விவகாரத்தை ஹைலைட் பண்ணணும், அப்படி ஒரு தேவை இருக்குங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு அதிமுக வந்துருச்சு அப்படின்னு. கண்டிப்பாக இருக்குது, அதுவும் இருக்குது. ஆனால் அது இப்போ நீங்கள் யார் அவங்க கூட கூட்டணியில் இருக்கா, எந்த கட்சி இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 4 மாதம் முன்னால் தொடர்ந்து இதே கதையை தான் எடப்பாடி பேசிகிட்டு இருந்தார். மெகா கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும். உங்களுக்கு தெரியும் அதுக்கும் தான் இங்கே சொல்கிறாருங்க சார். ஆக்சுவலி ஆனால் 2024 இப்படி தான் சொன்னேன், பட் இப்போவும் இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு, நமக்கு சாதகமான களம் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிஜேபி நீங்கள் சொன்னது போல் எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிற வகையிலையும் தான் பாஜகவுக்கான ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அவங்க வளர்ந்துட்டாங்களா நம்மளை விட அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்கிறதுக்கு அந்த கால்குலேஷன்ஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறாரு. அதெல்லாம் அந்த நீங்கள் புள்ளி விவரம் கணக்கு இதை வச்சு ஒரு விஷயத்தை எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணலாம். பர்செப்ஷன் என்ன? இப்போ நீங்கள் ரொம்ப பிளைனாக பேசுவோமே,
ஒரே நேரத்தில் 2 பவர்ஃபுல் எனிமீஸை அதிமுகவால் டீல் பண்ண முடியாது. திமுகவையும் எதிர்த்துக்கிட்டு பிஜேபியும் எதிர்த்துக்கிட்டு அசம்பிளியில் ஃபேஸ் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்டில் வேறு. ஏன்னா பார்லிமெண்ட்டில் அவருக்கு சைபர்னு தனக்கு தானே தெரியும். அவருக்கு அவர் பிஜேபி எங்கேயுமே தொடலை. பிஜேபியை விட்டு கடந்த செப்டம்பர்லேயோ ஆகஸ்ட்லேயோ வெளியில் வந்த எடப்பாடி இது வரைக்கும் இந்த 15-16 மாதத்தில் பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பேசலை. இந்த தீர்மானங்கள்ல கூட அதுக்கு வரேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனில் ஸ்டாலினை திட்டிகிட்டு இருந்தார். அவர் மோடியை பற்றி எதுவுமே பேசல. அவர் சரி இந்த தீர்மானங்களை எடுத்துக்கோங்க. திமுகவை கண்டிக்குது, பிஜேபியை வந்து மெல்லிய மயிலிறகால அது தடவி கொடுக்குது. திமுகவுக்கு கண்டனம், பிஜேபிக்கு கோரிக்கை. அசம்பிளி எலெக்ஷனில் ஒரே நேரத்தில் திமுகவையும் பிஜேபியும், ஏன்னா பிஜேபி மிகப்பெரிய அளவில் பணத்தையும் அதிகார பலத்தையும் 26 பயன்படுத்துவாங்க. அவ்வளோ சீக்கிரம் திமுகவுக்கு 2வது சான்ஸ் கொடுக்கறதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணாது. எந்த எண்டுக்கும் பிஜேபி போகும். திமுகவும் தன் கையில் இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தக்க வைக்க திமுகவும் எந்த எண்டுக்கும் போகும். ஒரே நேரத்தில் இந்த 2 எதிரிகளை எடப்பாடியால் சமாளிக்க முடியாது. அவர் கட்சிக்குள்ளே இன்னைக்கு வளர்ந்து வருகின்ற எண்ணம், ஏடிஎம்கேக்குள்ளே வளர்ந்து வருகின்ற எண்ணம், பிஜேபி கூட்டணி ஒன்றும் பெரிய தவறு கிடையாது, அது பார்லிமெண்ட்டுக்கு வேணால் நமக்கு ஆபத்தாக இருக்கலாம், அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட வேணால் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா 2 விஷயம். ஒன்று, மைனாரிட்டிஸ் ஓட்டு 13%, 14% இருக்க மைனாரிட்டிஸ் ஓட்டு மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக விழுந்த மாதிரி இந்த முறை திமுக ஆதரவாக விழாது. அதில் குறைஞ்சது 1/3 ஒரு 4%, 5% அது வெளியில் போவோம், செதறி போவோம். நமக்கு வராது, செதறி போவோம். அப்போ அந்த இடத்துல திமுகவோட பலம் குறையுது. ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சியில் கண்டிப்பாக போன எலெக்ஷனில் திமுக போட்டவங்களே ஒன்றும் பெருசாக போட போகிறது கிடையாது. 2வது, இந்த மைனாரிட்டிஸ் ஓட் நமக்கு இல்லைன்றது உண்மை. எஸ், அதை ஈடுகட்டுற அளவுக்கு பிஜேபி கிட்ட வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு 4 to 5% ஓட்ஸ் நமக்கு ஈடு கொடுக்கும். ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு சாதகமாக அமையும். அதனால் பிஜேபி ஃபேக்டர் ஒரு ஃபேக்டரே கிடையாது. நம்ம 21 அலையன்ஸை, இன்னும் சொல்லப்போனால் 19 அலையன்ஸ், 21க்கும் 19க்கும் வித்தியாசம். தேமுதிக இல்லை 21. இந்த 19 அலையன்ஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டிய, பாரிவேந்தர், இன்னும் குட்டி கட்சிகள், பிஜேபி, ஒன்றுபட்ட அதிமுக, டிடிவியோட அலையன்ஸ் வச்சா நம்மளால் திமுகவை வீழ்த்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு அதிமுகக்குள்ள பலமான ஒரு கருத்து நிலவுது. இந்த கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. இந்த கருத்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. இதில் பிஜேபி நம்ம இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி வெளியில் வைக்கணும் அப்படின்னா கூட பிஜேபி மற்றவங்களையும் புல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லைங்க, இப்போ வந்து எடப்பாடி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியை வதறிட்டு போன மாதிரி அசம்பிளியில் போக முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனார்மஸ் ப்ரெஷர் பிஜேபி கிட்டேருந்து வரும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடப்பாடி சொன்னதை கட்சிக்காரன் கேட்டான், அசம்பிளியில் கேட்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலான முக்கியஸ்தர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டியே போடலை. ஜெயக்குமார் சன்னை தவிர வேறு யாருமே போட்டி போட்டதா தெரியல. ஆனால் அசம்பிளி அப்படி தெரிஞ்ச ஃபேஸ் யாருமே, அறிந்த முகங்கள் யாருமே இல்லை. அசம்பிளி அப்படி கிடையாதுங்க. இவங்க வந்து பிஜேபியோட போனால் நமக்கு வந்து ஓட்டு போயிடும் கம்ப்ளீட்டான்ற இந்த தியரியையே அதிமுகக்குள்ளே பல பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. 21 எப்படி ஜெயித்தோம்? 75 சீட்டு. 21 75 ஜெயிக்கிறோன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஜெயலலிதா இல்லாமல் போய் பிஜேபியை வச்சுக்கிட்டே நம்ம 75 ஜெயிக்கிறோம், 66 ஜெயிக்கிறோன்னா 5 வருஷம் பொறுத்து கவர்மெண்ட் திமுக ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது மிக கடுமையான அதிருப்தி இருக்கும். இது மினிமம் நாலேஜ். இது அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க முடியும்? அதனால் பிஜேபியோட அலையன்ஸ் போகிறதுல என்ன தவறு என்கின்ற சிந்தனை அதிமுகவுக்குள்ளேயே தலைவர்கள்கிட்ட பலரிடத்திலும் தொண்டர்கள்கிட்ட ஓரளவுக்கும் அந்த எண்ணம் வளர ஆரம்பித்திருக்கிறது. அந்த பாயிண்ட்டை குறி வச்சு தான் இந்த வலையை வீசுறாரு டிடிவி தினகரன். ஆனால் எடப்பாடி இந்த நிமிடம் வரையில் உறுதியாக இருக்கிறார். மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடும், எனக்கு வேணான்றாரு. இது இப்படியே போச்சுன்னா கட்சியில் இருக்க மற்ற முக்கியஸ்தர்கள் அடுத்த 6 மாதங்களில் போர்க்குரல் எழுப்புவார்களே. ஆனால் எடப்பாடி நிலைமை சங்கடத்திற்குள்ளாகும். ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு பக்கத்துலையும் அவர் ஒரு பக்கத்துலையும் நிற்கக்கூடிய சூழல் வந்துன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். நீங்கள் திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கு தான் நான் வந்து நிற்கிறேன். அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி எந்த எண்டுக்கும் போய் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுவதற்கு வேலை செய்யும். அவங்கக்கிட்ட மத்திய அரசு இருக்குது, பணம் இருக்குது. திமுக மாநில அரசு கையில் இருக்குது, பணமும் திமுக கிட்ட கையில் இருக்குது, கூட்டணியும் இருக்குது, மீடியாவும் இருக்குது. பெரிய ஆல்டர்னேட்டிவும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு திமுக கூட்டணிக்கு இல்லை. அதனால் திமுகவும் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன்னா, திமுகவை எதிர்த்துக்கிட்டு வலுவாக பிஜேபியையும் வலுவாக எடப்பாடியால் எதிர்க்க முடியாது. அவர் ஏதாவது ஒரு எதிரியை தான் தேர்ந்தெடுக்கணும். இல்லை சார், இப்போ நீங்கள் அதை நோக்கி அவர் நகர்றாரு. நான் அது சரி தப்புன்றதுக்குள்ளே நான் போகல. நான் அது சரி தப்பு மைனாரிட்டிஸ் ஓட்டு எவ்வளோ தூரம் போகணும் அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. இது இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதா, பிஜேபியோட ஆபத்தை நீ குறைச்சி மதிப்பிடுறியா, நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. யதார்த்தம் 2 எதிரிகளை, ஒரு மத்திய அரசை கையில் வைத்திருக்கக்கூடிய சித்தாந்த ரீதியில் வலுவான ஒரு எதிரி, இன்னொரு எதிரி மாநிலத்தை அரசை கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை வந்து
கப்பலாக பணம் வச்சுருக்கிற மீடியாவை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரு எதிரி. இந்த 2 எதிரியில் எந்த எதிரியை நீ தேர்ந்தெடுக்க போகிற? ஓகே, இதில் பாஜகவை கேட்பவர்களுக்கு தான் ஒரு பதில் வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ விஜய் கூட கூட்டணின்ற ஒரு பேச்சுக்கு நகர்றாரோ EPS. அது குறித்த தகவல்களும் கொஞ்சம் அப்படி கேள்விப்பட முடியுது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு விஜயை தவிர வேறு யார் ஆப்ஷன் இருக்கா? அதிமுக வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், திமுக கூட்டணி கண்டிப்பாக உடையாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இருக்க திமுக கூட்டணி 26 அப்படியே தொடரும். மார்க் மை வேர்ட்ஸ். ஏன்னா காங்கிரஸுக்கு நேஷ்னல் சினாரியோ தான் முக்கியம். பிஜேபியோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கார். அதனால் அவங்க ஸ்டாலினை எந்த காரணத்தை கொண்டு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா விடவே மாட்டாங்க. 10 MPs தொடர்ந்து 2 எலெக்ஷனில் கொடுத்துருக்காரு. அதனால் அவங்க ஒருபோதும் திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறாது. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் மோடி ஃபேக்டர் தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால் கொடுக்குற 6 சீட்டோ 6 கூட வேணாம், 2 பேருக்கும் தலா 6 சீட்டு கொடுத்தாரு. இப்போ அந்த 6 சீட்டு தலா 3 மொத்தமாக 6 கொடுத்தா கூட அவங்க வாங்கின்னு போயிடுவாங்க. ஸோ 2 இடதுசாரிகளும் காங்கிரஸும் அங்கே செட்டில்டு. ஒரே சிக்கல் கொடுத்து பிரச்சனை கொடுத்தது விசிகா. அதுவும் ஆதவர்ஜனா இஷ்யூக்கு பிறகு திரும்பவும் வழிக்கு வந்துட்டார். மதிமுக ஏற்கனவே கட்சியை மெர்ஜே பண்ணிட்டான். அவன் 4 MLAவும் திமுக சிம்பல் நின்று ஜெயிச்சவங்க. அதனால் இந்த கூட்டணி அப்படியே இருக்குது. வேணா வேல்முருகன் வேணா வெளியில் போகலாம். அது குறித்த பேச்சு ஆமாம், அது வந்துட்டு இருக்கு. அது ஒரு மார்ஜினல் பிளேயர். அவர் கொங்கு ஈஸ்வரனுக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம், ஆனால் போக மாட்டார் அவர். இப்போ வேல்முருகனை தவிர வேறு யாரும் வெளியில் போகிறது கிடையாது. அப்போ அவங்க கூட்டணி வலுவாக இருக்குது. இந்த பக்கம் இவர் பிஜேபி வேணான்னு உறுதியாக நிற்கிறாருன்னா எடப்பாடி, அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் விஜய். ஒன்றுபட்ட அதிமுக, விஜய், தேமுதிகலாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது வலுவான கூட்டணியாக இருக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி வராமலும் போகலாம். இல்லைப்பா, நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமும் மாறலாம். இல்லை யாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் சேரக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அவருடைய பேச்சில். ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத எந்த அளவுக்கு நம்ம அது ரொம்ப ஆழமாக பார்க்குறதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க இன்னும் வேலுமணியாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லி கோட் பண்ணி பொண்ணு ஆட்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப பொழுது அவருடைய லீடர்ஷிப்பை குறைச்சி மதிப்பிடாமவே தான் பேசுகிறாங்க, பேச்சிலையும் பார்க்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதை இல்லை, அவர் வெளியில் பேசுகிறத அஃபிஷியலாக வேலுமணி பேசுகிறத வச்சு இடப்படாதீங்க. நாள் நெருங்க நிலைமை மாறலாம். வேலுமணி அங்கே ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபியோட போக வேணான்னு எடப்பாடி ரொம்ப உறுதியாக இருக்காருன்றதை நான் ஒத்துக்கிறேன். அவர் ரொம்ப சாலிடாக இருக்கார். அதில் இன்ன வரைக்கும் அடமெண்ட்டாக இருக்கார். அவர் அடமெண்ட்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். பட் மற்ற தலைவர்கள் யாருக்குமே அந்த அளவுக்கு இல்லை. குறிப்பாக வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் பிஜேபியோட போகிறதுல என்ன தப்புன்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, நீங்கள் பொதுவெளியில் இருக்க விஷயத்தை வச்சு வேலுமணி எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அடுத்த நாள் அவர் சொன்னது, நம்ம பழைய கூட்டணி இருந்ததுன்னா 30 சீட்டு ஜெயிப்போனார். அதோட அர்த்தம் என்னங்க? அந்த வார்த்தை எடப்பாடி வாயிலேருந்து வரல, ஜெயக்குமார் வாயிலேருந்து வரல, KP முனுசாமி வாயிலேருந்து வரல. வேலுமணி பிஜேபி கூட்டணி விரும்புகிறார் என்பதற்கு இதுவே ஒரு சரியான சான்று. ஆகவே இது நீங்கள் நாள் நெருங்கும் போது பிஜேபி வலையை போடுவான். இன்னொன்று, ஒவ்வொரு மந்திரி மேலேயுமே உங்களுக்கு கேஸ் இருக்குது. இப்போ ஐடி ரைடு நடந்தது தெரியுமா? ஒரு ஐடி ரைடும் ஒரு இடி ரைடும் நடந்தது எடப்பாடிக்கு நெருக்கமானவங்க ஏடிஎம்கேல. அதெல்லாம் தொடக்கம். அது நாள் நெருங்க வலையை போட்டு இழுப்பான். அப்போ உறுதியாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் எடப்பாடியால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆப்ஷனை கூட சொல்கிறாங்க, அப்படி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார்னா வேலுமணி, தங்கமணி வச்சு கட்சியை உடைப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சார், நான் இப்படி சொல்கிறேங்க, இந்த கட்சி உடைக்கலன்னா கூட தப்பான வார்த்தையாக போயிடும். அவர்கள் அதிமுக நண்பர்கள் கோபப்படுவார்கள். அது இல்லை, நான் அப்படி சொல்லலை, மீன் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லாஜிக்கலாக தான் இந்த விஷயங்களை பார்க்கணும். பிஜேபி ஒரு மாஸ் லீடரா 2 பேரையும் போர்ட்ரேட் பண்ணி இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்பாக சசிகலாவையும் ஓபிஎஸையும் ஒரு பெரிய அதிமுகவில் முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்டாங்க. அவர்களை வைத்து முயற்சி பண்ணியும் கூட இன்னைக்கு இந்த ஒன்றுபட்ட திமுகவை தாண்டி இவங்க வெளியில போகும்பொழுது அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் போனதே இவங்க அந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல. இப்ப அவர்களை வைத்தே உடைக்க முடியல. அவர்கள் முக்கியமாக அதிமுகவில் அங்கமாக இருந்தவர்களை வைத்தே உடைக்க முடியல. இப்போ இப்போ இதுவரைக்கும் முடியல. நாளைக்கு நெருங்கும் போது என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. நான் அது ஏன்னா பிஜேபி இந்த தடவை அழுத்தத்தை கொடுக்கல. ஏடிஎம்கேவோட போனாலும் பெரிய வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவன் அழுத்தத்தை கொடுக்கல. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி நிற்குதுன்னு.
பட் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து அந்த சுதந்திரத்தை அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு பிஜேபி கொடுக்காது. 2 எலெக்ஷனில் ஒரே பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில், அதாவது வந்து கட்சியோட பாப்புலர் மூடுக்கு எதிராக ப்ளஸ் டெல்லியில் இருக்கவங்களோட அழுத்தத்துக்கு எதிராக ஒரே நபர் ஒரே மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை 2 சக்ஸஸிவ் எலெக்ஷனில் எடுக்கிறது இந்தியன் பாலிடிக்ஸில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடப்பாடிக்கு இப்போ ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு அந்த அழுத்தத்தை தாங்குவாது? கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை நோக்கி இப்போ நகர்த்துறாங்க. அவர் கட்சிக்குள்ளே நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும், அவர் கட்சிக்குள்ளே இருக்க முக்கியஸ்தர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் பிஜேபியோட போனால் என்ன தவறுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட 19 அலையன்ஸை நம்ம மீட்டெடுப்போம்னு பேசுகிறாங்க அவங்க. 19 அலையன்ஸ் வந்துன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஸ்ட்ராங் அலையன்ஸ் பிஜேபி இருந்தாலும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், மைனாரிட்டிஸ் ஓட்டு உடையுது. மைனாரிட்டிஸ் ஓட்டு உடையும் போது ஆன்டி இன்கம்பன்சி அந்த இடத்த வந்து இட்டு நிரப்பும் போது பார்லிமெண்ட்டில் டிஎம்கே அலையன்ஸுக்கு இருந்த அட்வான்டேஜ் சத்தியமாக அசம்பிளி எலெக்ஷனில் இருக்காது. நம்பர்ஸ் தான் பேசும். கண்டிப்பாக திமுக தோற்கடிக்கப்படும். அப்படி இல்லைனா திமுகவோட செல்வாக்கு கணிசமாக குறையும், தனி மெஜாரிட்டி கிடைக்காது, கூட்டணி அரசை நோக்கி நகரும். கூட்டணியை நோக்கி திமுக நகர்ந்தாலே அது பிஜேபிக்கு பெரிய வெற்றி. கூட்டணியை நோக்கி நகர்ந்தாலே நீங்கள் இன்னொரு எலெக்ஷனை மறுபடியும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அசம்பிளி இல்லை, பார்லிமெண்ட்டில் அவங்க கூட யாருமே இல்லை. பாமக லாஸ்ட் மினிட் வரைக்கும் பேசிட்டு அங்கே ஓடிவிட்டான். குட்டி கட்சிகளை வச்சு தான் நின்னார் அவர். இது வந்து அசம்பிளிக்கு வேலைக்கு ஆகாது, நிச்சயமாக வேலைக்கு ஆகாது. அங்கே அசம்பிளியில் வந்து உங்களுக்கு எல்லாமே டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை அவ்வளோ சீக்கிரமாக தன்னிச்சையாக செயல்பட விட மாட்டான். இப்படி சொல்கிறேன் நான், எழுதி வச்சுக்கோங்க. பால் தாக்கரேக்கு பிறகு சிவசேனாக்கு என்ன நடந்ததோ ஜெயலலிதாவுக்கு பிறகு அது அதிமுக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எலெக்ஷனில் அது ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடும். இப்போ உடச்சி எடுத்துட்டாங்கல்ல, ஃபேக்ஷனை வந்து உடஞ்ச ஃபேக்ஷன் தான் உண்மையான சிவசேனான்னு சொல்லியாச்சு. ஷிண்டே சிவசேனா தான் ஒரிஜினல் சிவசேனா. பால் தாக்கரே மகனோட சேனா வந்து பால் தாக்கரே சிவசேனான்னு வந்துடுச்சு. ஸோ பால் தாக்கரேக்கு மரணத்துக்கு பிறகு, பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாவுக்கு பிஜேபி என்ன செய்ததோ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுகவுக்கு அது செய்து கொண்டிருக்கிறது, இன்னமும் செய்யும். இதில் அந்த பாஜகவை நோக்கி நகர்வதற்கான அந்த குரல் அப்படிங்கிறது நான் முன்னாடி கேட்டது போல தான். இப்போ ஒருவேளை அதுக்கு பாஜகவுக்கு ஆப்ஷனலாக இபிஎஸ் விஜயை கொண்டாந்து இவங்க கிட்ட காட்டினாலும் கூட அதையும் தாண்டி பாஜகவோடு போய் தான் ஆக வேண்டும்ன்ற அளவுக்கான எண்ணம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது அப்படி? அதைத்தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் இந்த எண்ணம் வலுவாக இருக்குது. ஒரு நாட்களில் ஒரு 4 மந்திரியை தூக்கி இடி 10 மணி நேரம் விசாரணை பண்ணி அனுப்புனான்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சுக்காது. அந்த இடத்துல தான் இடியும் ஐடியும் இருக்குது. ஆமாம், இடியும் ஐடியும் மோடி கிட்ட இருக்க வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ விட்டு வச்சுருக்காங்க அவங்க, லாங் ரோப் விட்டு வச்சுருக்காங்க. பார்லிமெண்ட்டில் மோடி ஏன் விட்டார்னா இங்கே ஒன்றும் வந்து ஆக போகிறது இல்லை, அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு. பட் அசம்பிளி அப்படி இல்லை. இங்கே 3 எலெக்ஷன் திமுக ஜெயிச்சிச்சுன்னு திரும்ப திமுக நண்பர்கள் சொல்கிறது அபத்தமான ஆர்குமெண்ட்டு. 19-24 அளவுகோலே கிடையாது, அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆனால் பட் எம்ஜிஆரே தோற்றுருக்காரு. அசம்பிளி தான் அளவுகோல். 21 நீங்கள் ஜெயிச்சது 26 ரிப்பீட் ஆகுமா ஆகாதா? அதுக்கு 19-24 முன் உதாரணமோ முன்மாதிரியோ கிடையாது. ப்ளஸ் ஏடிஎம்கேக்குள்ளே ப்ரோ பிஜேபி லைனை இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சாம பேத தான தண்டை எல்லாத்தையும் மோடி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். அதில் ஈடியும் யூஸ் பண்ணப்படும், கண்டிப்பாக யூஸ் பண்ணப்படும். மோடி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது நன்றாக தெரியும். ஸோ இங்கே இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் சம்பந்தமாக ஒரு விஷயம் படிக்கும்போது அது 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டேட் அப்படின்ற போது இந்த டெல்லி எலெக்ஷனோட ஒருவேளை வைக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும்போது, அப்படி வச்சா அதனுடைய வெற்றி தோல்வி அதுலேயும் கூட இப்போ திமுக ரொம்ப அதில் முனைப்பாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட இடத்த திமுகவிலே நின்று ஜெயிக்கணும்னு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். அப்போ அப்படி இருக்கும்போது ஈரோடு இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்? ஜீரோ ஃபேக்டராக இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இடைத்தேர்தலை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2023 மார்ச் மாதம் சாத்தாங்குளத்தில் ஜெயலலிதா காசு கொடுத்து ஜெயித்தாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா இடைத்தேர்தலும் யார் ஆளுங்கட்சியும் அவன் தான் ஜெயிப்பான். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அட்டூழியத்தை ஜெயலலிதாவும் கருணாநிதியும் எடப்பாடியும் ஸ்டாலினும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. புரியுதா? இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காத அட்டூழியம் 22 வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஆரம்பித்தது அந்த புண்ணியவதி ஜெயலலிதா சாத்தாங்குளத்தில் மார்ச் மாதம் 2003 ஆரம்பித்தாங்க. காசு கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து. அதுக்கு பிறகு 2006-11 அண்ணன் டாக்டர் கலைஞர் வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு அவர் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து அவர் ஆரம்பித்தார். அப்போ 2011 21 வரைக்கும் ஜெயலலிதா எடப்பாடி கவர்மெண்ட்டில் அவங்க பூந்து விளையாண்டாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் போச்சு. ஸ்டாலின் வந்தோடனே ஈரோடில் பட்டி ஃபார்முலான்னு செந்தில் பாலாஜி வச்சு ஒரு ஓட்டுக்கு 15,000-20,000 வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஒரு ஓட்டுக்கு 2000-3000 வரைக்கும் போச்சு. அதனால் இடைத்தேர்தல்கள் அளவுகோல் சத்தியமாக கிடையாது.
இந்தியாவில் தமிழகத்தின் இடைத்தேர்தல்கள் அபத்தமானவை. கடைசி இடைத்தேர்தலை எதிர்க்கட்சி ஜெயிச்சது 1999 நத்தம் விஸ்வநாதன், 25 ஆண்டுகளுக்கு முன்பு. வழக்கமான ஜனநாயக நடைமுறை எதிர்க்கட்சிகள் தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும். தமிழகத்தில் மட்டும் 22 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிகழ்வு, இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும். ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் என்டையர் கேபினெட் அங்கே போய் நிற்கும். பணம் கொடுக்கறதுல ரொம்ப விஞ்ஞான ரீதியாக செயல்படுவாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும்லாம் போயிருக்கு. பரம்பரை திமுக ஓட்டு 6 ஓட்டு இருக்குன்னா 60,000 ரூபாய் வாங்கிக்கணும்னு அதிமுக குதிர் போயிடுவோம். அந்த அசம்பிளியில் நம்ம பார்த்துக்கலாம். அதனால தான் 2006-11 கலைஞர் கவர்மெண்ட்டில் 11 இடைத்தேர்தலையும் ஜெயிச்ச திமுக 2011 23 சீட்டு வாங்கி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல் தோத்துது. எந்த தொகுதிகளெல்லாம் இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்களோ அதில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முக்கால்வாசி தொகுதிகளில் திமுக தோத்துது. ஏன்னா இந்த ஃபார்முலா இது காசு கொடுத்து இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதுன்றது வழக்கமாக பொது தேர்தல்களில் காசு கொடுத்து ஜெயிக்கிற ஃபார்முலா கிடையாது. நீ நினச்சே பார்க்க முடியாத காசை கொடுப்பான். அதுவும் மைண்ட் பாக்லிங் அமௌண்ட்டை ஃபோக்கஸ்டாக கொடுப்பான். ஸ்பொராடிக்காக கண்டமேனுக்கு கொடுத்துட்டு போகிறது கிடையாது. யார் நம்ம ஓட்டோ அவனுக்கு மட்டும் கொடுப்பான், யாருக்கு கொடுத்தா ஓட்டு வருமோ அவனுக்கு மட்டும் கொடுப்பான். விஞ்ஞான ரீதியாக பிரைப் பண்ணுறதுல திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதனால் இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பற்றி நீங்கள் கவனத்தில் எடுத்து பேசுவதே அபத்தமானது. நான் சொன்ன 22 ஆண்டு கால வரலாறு பார்த்தீங்கன்னா அது என்ன லட்சணத்தில் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ஓகே, நான் இதை ஏடிஎம்கே புள்ளியிலேருந்து பார்க்குறேங்க சார். இப்போ விக்ரவாண்டி எலெக்ஷனை இந்த பாயிண்ட்ஸை வச்சு அவங்க அவாய்ட் பண்ணாங்க. இப்போது அதே மாதிரியான ஈரோடுக்கும் சொல்ல முடியாது. அதில் ஒருவேளை சொன்னால் அது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். அதுதான் அவங்களோட சுச்சுவேஷன், catch-22 சுச்சுவேஷன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ நான் சொல்கிற இவ்வளோ வியாகியானத்தையும் அவங்க சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் இதை ஆரம்பித்தாங்க சாத்தாங்குளத்தில். அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் அவங்க இப்படி தான் ஜெயித்தாங்க. திமுக அவங்க ஒரு 11 இடைத்தேர்தலில் 2006-11 இப்படி தான் ஜெயித்தாங்க. இப்போ ஸ்டாலின் வந்தோன்னா 2 இடைத்தேர்தல் அவங்க பணத்தை வாரி அரைச்சி தான் ஜெயித்தாங்க. கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியதொரு அட்டுழியம் இது. இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி ஆளாக இருந்தால் அவன் ஜெயிக்கவே முடியாது. ஸ்டாலினோ எடப்பாடியோ ஒருவேளை அவங்க பொது தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் அவங்க கட்சி எதிர்க்கட்சியாக உட்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. ஸ்டாலினும் ஜெயிக்க முடியாது, எடப்பாடியும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கீழே பணம் அவ்வளோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை, ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும்லாம் போதுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்படி தானே பட்டி ஃபார்முலா வச்சு பண்ணார் செந்தில் பாலாஜி. 15 நாளை கொண்டு அடிச்சு வச்சு காலைல 500 ரூபாய், சாயங்காலம் 500 ரூபாய் சாப்பாடு. 15 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 15,000 ரூபாய். எலெக்ஷன் அன்றைக்கி 5,000 ரூபாய். ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சிகள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா கூட அது கூட அலோவ் பண்ண முடியாது. ஆமாம் ஏற்படுத்தி ஆமாம், எதிர்கட்சி கொடுக்கறதையும் நானே கொடுத்துறேன்னு கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபார்ஸ். ஆங்கிலத்தில் சொன்னால் ஈரோடு கிழக்கு எல்லா இடைத்தேர்தலும் தமிழகத்தில் ஒரு கேலி கூத்தா, மோசடியாக, அட்டுழியமாக மாறி போயிடுச்சு. பற்றி நிறைய எழுதியாச்சு, பேசியாச்சு, எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இடைத்தேர்தல்களை பார்த்து இப்போ ஈவிகேஸ் மரணத்துக்கு பிறகு அந்த இடைத்தேர்தல் திமுகவுக்கு பெரிய அழற்சியாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இவ்வளோ பணத்தை அவங்க செலவு பண்ணோம். காங்கிரஸ் நின்னாலும் செலவு பண்ண வேண்டியது திமுக தான். அதுக்கு திமுகவே நின்று போகலாமே. அதனால் இடைத்தேர்தலை பற்றி நீங்கள் பேசாதீங்க. அதில் ஒன்றுமே இல்லை. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் இடைத்தேர்தலில் நின்னா எதிர்கட்சியாக இருந்தால் தோற்றுருவான் தமிழ்நாட்டில். நான் அந்த இடைத்தேர்தல் கேட்டது ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கலான்னு தான் சார் கேட்டேன். ஸோ அதை இல்லை, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இவ்வளோ வியாகியானத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டு போட்டியிடாமல் இருக்க முடியாது. போட்டியிலேருந்து விலைக்கு இருக்க முடியாது. போட்டி தான் போடணும். போட்டி போடும்போது தோப்பாங்க. தோத்த பிறகு என்ன சொல்லுவான்? எடப்பாடி 10 கட்சி 10 தோல்வி எடப்பாடி, 11 தோல்வி எடப்பாடின்னு கத்துவான். சகிச்சு தான் ஆகணும். பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அது நின்று தான் ஆகணும். நேச்சுரலி ஸ்டஃப்பை கொடுத்தா. ஆமாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நான் அடுத்த கட்ட நகர்வுகளை தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.